ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மூவி கிளிப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸ் பற்றி பார்க்க போகிறோம்னா தி லாஸ்ட் ஷிப். அதோட சீசன் 1 எபிசோட் 1 பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்களாம் பார்த்துட்டு வந்துருங்க. பார்ட் 1 வீடியோவை நான் கார்ட்ஸில் ஆட் பண்ணுறேன். போன பார்ட்டில் நம்ம எதை பற்றி பார்த்தோன்னா, நம்ம ஷிப் எதுக்கு கடலுக்குள்ளே வந்துச்சு, நம்ம க்ரூவோட மிஷன் என்ன, டாக்டர் ஸ்காட் என்ன சொல்லிட்டு வந்தாங்க, பட் இப்போ என்ன அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க, வெளியே மக்கள்லாம் கொத்து கொத்தா வைரஸால இறந்துட்டு இருக்கிறாங்க. இப்போ நம்ம டாக்டர் ஸ்காட் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, இதை பத்திலாம் நம்ம பார்த்தோம் போன எபிசோட்ல. இதுக்கப்புறம் டாக்டர் ஸ்காட் இவங்க என்ன சொல்றாங்க நம்ம கேப்டன் கிட்டன்றது பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம டைரக்டா கதைக்குள்ள போயிடலாம். டாக்டர் ஸ்காட் தான் பரவ காரணமா இருந்த இந்த ஆர்க்டிக் மலை பிரதேசத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இங்கதான் இந்த வைரஸ் மாத்து மருந்து தேவையான வைரஸ் ட்ரெயின் கிடைக்கும். அதை வச்சுதான் இவங்களுக்கு வந்துட்டு மாத்து மருந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் டாக்டர் ஸ்காட் வந்துட்டு இங்க வந்திருக்கிறாங்க ஒரு சீக்ரெட் மிஷனா. பட் டாக்டர் ஸ்காட் என்ன சொல்றாங்கன்னா, இவங்க நினைச்சதோட வைரஸ் ரொம்ப ஃபாஸ்டா பரவிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா கேப்டன் சாண்டலர் அதை சும்மா விடல. நம்ம தான் ரேடியோ சயின்ஸ்ல இருக்கிறோமே, உனக்கு எப்படி வெளியே நடக்கிற விஷயம் எல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு டாக்டர் ஸ்காட் பாத்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு சேட்டலைட் போன் இருக்கு, அது மூலியமா தான் வெளியே நடக்கிற இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கேப்டன் வந்து ரொம்ப கோவமா, நம்ம வந்து எம்காம் புரோட்டோகால்ல இருக்கிறோம், நீ வந்துட்டு இந்த மாதிரி வெளி உலகத்துக்கு கான்டாக்ட் பண்ணா நம்ம இருக்கிற பொசிஷன் தெரிஞ்சிடும், நம்ம எதிரி வந்து அட்டாக் பண்ண நிறைய சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டாக்டர் ஸ்காட் பாத்தீங்கன்னா இன்னொரு உண்மையை தூக்கி போட்டு உடைக்கிறாங்க. இந்த எம்காம் போட்ட ரீசனே டாக்டர் ஸ்காட் பண்ற ரிசர்ச் வந்துட்டு யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக தான். மாறா கேப்டன் சாண்ட்லர் டெஸ்ட் பண்ற மிஷலுக்காக கிடையாது. அடிஷ்னலா டாக்டர் ஸ்காட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஷிப்பு கலவுனப்போ வைரஸ் ஸ்ப்ரெட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2ல இருந்துச்சு, ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ஃபேஸ் 7ல இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்னா, உலகத்துல இருக்க 80% மக்களுக்கு ஆல்ரெடி இது அஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ 80% மக்கள் வந்து இறக்க போறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு மாத்து மருந்தே கிடையாது. இப்படின்னு பல ஷாக்கிங் மேல ஷாக்கிங் நியூஸா டாக்டர் ஸ்காட் வந்துட்டு கேப்டன் சாண்ட்லர் கிட்ட சொல்றாங்க. இது நடந்துட்டு இருக்கப்போ அசிஸ்டன்ட் கேப்டன் வந்து கேப்டன் வந்து கூப்பிடுறாரு. பிரசிடென்ட் கிட்ட இருந்து வீடியோ கால் வந்திருக்குதுன்ட்டு கேப்டன் சாண்ட்லரும் இந்த வீடியோ கால் அட்டன் பண்றதுக்காக போறாரு. போனோன்னா அங்கேயும் ஒரு ஷாக். ஏன்னா இங்க வந்துட்டு ஒரு லேடி பிரசிடென்ட் வந்து அவங்க முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா கேப்டன் சாண்ட்லர் கிளம்பும் போது அங்க ஒரு மேல் பிரசிடென்ட் தான் இருக்காங்க. ஸோ அந்த லேடி பிரசிடென்ட்டும் அதுக்கு தேவையான விளக்கத்தை அவங்களே சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு தெரியும் நீ ஏன் அப்படி பாக்குறேன்ட்டு, ஏன்னா நீ கிளம்புறப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்பீக்கரா தான் இருந்தேன். ஆனா என்ன பண்றது, பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட்டும் 2 வாரத்துக்கு முன்னாடியே வைரஸ் அஃபெக்ட் ஆகி இறந்துட்டாங்க. இப்போ யூஎஸ் கவர்மெண்ட்டே 200 அடிக்கு கீழே தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு, ஒயிட் ஹவுஸ் கீழே. டாக்டர் ஸ்காட் வந்துட்டு அந்த சாம்பிளை வச்சு மாத்து மருந்து கண்டுபிடிச்சிங்களான்னு கேட்குறாங்க. பட் ஆனா நம்ம கேப்டன் சாண்ட்லர் வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுக்கு பிரசிடென்ட், நான் வந்துட்டு ஒரு செக்யூரான பயோ லேப் கோஆர்டினேட்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்றேன், நீங்க அங்கதான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு கேப்டன் சாண்ட்லர் வந்துட்டு, எங்க ஃபேமிலியை பத்தி ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. அதுக்கு பிரசிடென்ட் ரொம்ப கவலையா, உங்க ஃபேமிலி, நம்ம ஆர்மி ட்ரூப்ஸ் எல்லாருமே ஒன்னு இறந்துட்டாங்க இல்லைன்னா இறந்துட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. ஏன்னா யோசிச்சு பாருங்க, 80% ஆஃப் பாப்புலேஷன்னா உலகத்துல இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே இறந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு யாரெல்லாம் நிலவுல இருக்கோ அவங்களாம் மேபி இறந்துருக்கலாம் ஆல்ரெடி. அதுக்கப்புறம் நம்ம கேப்டன் வந்துட்டு ரஷ்யன் வந்து அவங்களை அட்டாக் பண்ணதாகவும் பிரசிடென்ட் கிட்ட சொல்றாரு. பட் ஆனா பிரசிடென்ட் வந்து ஆல்ரெடி ரஷ்யன் கவர்மெண்ட்டே கவுந்துச்சு, அங்க ஒரு ஆக்டிவ் கவர்மெண்ட்டே கிடையாது, உங்களை அட்டாக் பண்ணது வேணா ஏதோ ஒரு சப் ட்ரூப்ஸ் வேணா இருக்கலாம், அவங்களுக்கு என்ன தேவையானது உங்ககிட்ட இருக்கலாம், மேபி இந்த வைரஸ் சாம்பிள் கலெக்ட் பண்றதுக்காக வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. அதே சமயம் நீங்க இந்த மிஷனுக்காக போனனால உங்க ஷிப்பு தப்பிச்சுது. அதே சமயம் கடைசியில இப்போ ஆக்டிவ் மிலிட்டரியில இருக்கிற லாஸ்ட் ஷிப் வந்து நீங்க தான் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப தெரியுதா நம்ம எபிசோடுக்கு ஏன் லாஸ்ட் ஷிப்னு பேர் வச்சாங்கன்ட்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கேப்டனும் அசிஸ்டன்ட் கேப்டனும் டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பதான் கேப்டன் சாண்ட்லர் ரியலைஸ் பண்றாரு, எம்காம் எதுக்கு இவங்களுக்கு போட்டிருக்காங்கன்னா, அப்பதானே இவங்க வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியாது, வெளியே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுன்னா யாரும் இந்த மிஷனுக்காக ஒத்துக்க மாட்டாங்களா அவங்க ஃபேமிலியை விட்டுட்டு. ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்ம அசிஸ்டன்ட் கேப்டன் எக்ஸோ என்ன கேட்கறாருன்னா, நம்மளுக்கு தேவையான ஃபியூவல் இருக்கா திருப்பி அவங்க சென்ட் பண்ற கோஆர்டினேட்ஸ் போற வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாரு. பதிலுக்கு கேப்டன் சாண்ட்லர் என்ன சொல்றாருன்னா, அங்க போற வரைக்கும் நம்ம கிட்ட ஃபியூவலும் கிடையாது, நம்ம ஆளுங்களுக்கு தேவையான சாப்பாடும் நம்ம கிட்ட கிடையாதுன்னு கவலையா சொல்றேன். இது நடந்துட்டு இருக்கப்போ க்ரூல இருக்க மெம்பர்ஸ் வந்துட்டு ஒரு அபண்டன்டான ஒரு ஷிப்பை வந்து நடுக்கடல்ல கண்டுபிடிக்கிறாங்க, கைவிட்ட கப்பல் அது. சரி, நம்ம கேப்டனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது, நம்ம ஏன் இந்த கப்பல்ல போயிட்டு நமக்கு தேவையான ஃபியூவல் ஃபுட் எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க.
ஸோ அதுவும் எக்ஸிக்யூட்டும் பண்ணுறாங்க. ஒரு 3 டீமாக பிரிஞ்சு, ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஃபியூவல் எடுக்கவும், ஒரு டீம் பார்த்தீங்கன்னா ஃபுட் எடுக்கவும், ஒரு டீம் பார்த்தீங்கன்னா வெப்பன்ஸ் எதுனா வேறு எதுனா இருக்கா, யாரா உயிரோடு இருக்காங்கன்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷிப்பில் இருக்க க்ரூ எல்லாரும் மாஸ்க்கு, பிபிஇ எல்லாத்தையும் மாட்டிட்டு, ஏன்னா அந்த அந்த ஷிப்பில் வந்துட்டு வைரஸ் அட்டாக் ஆகிருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் ட்ரெஸ் பக்காவாக பிளான் பண்ணிட்டு போகிறாங்க. அவங்க பிளான் பண்ண மாதிரி ஒரு டீம் வந்துட்டு ஃபியூவல் எடுக்கவும், ஒரு டீம் வந்துட்டு ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு பார்க்கறதுக்கும், இன்னொரு டீம் வந்து உள்ள என்ன பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்களா, யாருன்னா காப்பாற்ற முடியுமான்னு பார்க்கறதுக்காக போகிறாங்க. அந்த ஷிப்புக்குள்ளே போனப்போ தான் தெரியுது யாருமே உயிரோடு இல்லை. சில இறந்தவங்க, வைரஸால் இறந்தவங்களையும் அவங்களால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்காக ஃப்ரீசரை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறக்கிறாங்க. ஃபுல்லாக திறந்து பார்த்தா தான் ஒரே ஷாக். ஃபுல்லாக இறந்தவங்க பாடிஸை போட்டு வச்சுருக்கிறாங்க பேக் பண்ணி. அதேமாதிரி அடுத்த டீம் உள்ளே ஃபர்தராக உள்ளே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க, யாருமே உயிரோடு இல்லை. வைரஸால் இன்ஃபெக்ட் ஆகி எல்லாருமே இறந்து கிடக்குறாங்க. சரி, அங்கே இருக்கிற சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு நம்ம ஷிப்புக்கு ரிட்டர்ன் ஆகிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அது நடக்கும்போது தான் ஒரு க்ரூ மெம்பர் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் இறங்கும்போது தடுக்கி கீழே வந்துடுறாரு. கீழே விழுந்ததில் வந்து அவர் ஹெல்மெட் ஓப்பன் ஆகிடுது. உடனே டேரெக்டாக வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகிடுது. இப்போ தான் நம்ம க்ரூ மெம்பர்ஸ் எல்லாம் லைவ்ல பார்க்குறாங்க அந்த வைரஸ் வந்து எவ்வளோ கொடியதானது அப்படின்னு சொல்லி. அந்த வைரஸ் அஃபெக்ட் ஆன ஒரு சில செகண்ட்ஸ்லேயே அவர் டேரெக்டாக அஃபெக்ட் ஆகி மூக்குலேருந்து ரத்தம் வருது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பாடியில் அது ஸ்ப்ரெட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சோல்ஜர் என்ன பண்ணுறாருன்னா அவர் கன் எடுத்து அவரே சுட்டுக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இதுக்கு வந்துட்டு மருந்தே கிடையாதுன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் பாடியை ஷிப்புக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு இறுதி அஞ்சலி வந்து செலுத்துகிறாங்க. இப்போதான் நம்ம க்ரூ மெம்பர்ஸ்க்கு வந்து தெரிய வருது இந்த வைரஸ் எவ்வளோ கொடியது, நம்ம எது கூட போராடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. இதை நடந்துட்டு இருக்கப்போ டாக்டர் ஸ்காட்டும் அங்கே பிரிட்ஜுக்கு வராங்க. வந்துட்டு நான் இதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் இதுக்காக மாற்று மருந்து கண்டுபிடிச்சிடும்னு சொல்கிறாங்க. அவங்க அடிஷ்னலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஹியூமன்ஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆன அப்புறம் யாரோ இதோட ஜீனை வந்துட்டு சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ உடனே கேப்டன் சேண்ட்லர் வந்து யாரோ வெப்பனாக இது யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு கேட்குறாங்க. அதுக்கு டாக்டர் ஸ்காட் வந்து மேபி இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அதுக்கு டாக்டர் ஸ்காட் வந்துட்டு சரி விடுங்க பார்த்துக்கலாம், நம்மக்கிட்ட தான் இப்போது ஸ்ட்ரெயின் இருக்குல்ல, கூடிய சீக்கிரம் நம்ம வந்துட்டு மாற்று மருந்து கண்டுபிடிச்சிருவோம், இந்த ஸ்ப்ரெட்டை நம்ம ஸ்டாப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் டீம்லேருந்து ஒருத்தர் வந்து கேப்டனை சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கேப்டன் போய் பார்த்தா ஒரு மெசேஜ் வந்திருக்கு. எங்கேருந்து வந்திருக்குன்னா ஒயிட் ஹவுஸ்லேருந்து வந்திருக்கு. அது 5 நாளுக்கு முன்னாடி. கப்பலில் இருக்கிற சில ப்ராப்ளம்னால அவங்களால ரைட் டைமில் வந்து அதை ரிசீவ் பண்ண முடியல. அது என்ன மெசேஜ்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு செக்யூரான ஒரு லேபுக்கு போயிட்டு இருக்கிறாங்களே, அங்கேயும் வைரஸ் அஃபெக்ட் ஆகிடுச்சு, அதுவும் சேஃப் கிடையாது. ஸோ உடனே உங்களோட டெஸ்டினேஷனை வந்து மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம கம்யூனிகேஷன் டீமில் இருக்க அவரும் ஒயிட் ஹவுஸ் பங்கரை காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவங்களால காண்டாக்ட் பண்ண முடியல. அங்கே யாருமே ஃபோன் எடுக்க மாட்றாங்க, எந்தவித ரெஸ்பான்ஸும் கிடையாது. ஸோ கேப்டன் என்ன புரிஞ்சுக்கிறாங்கன்னா, ஸோ பங்கர்லேயும் யாரும் உயிரோட கிடையாது, எல்லாருமே அங்கேயும் காலி அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மெசேஜ் கூடவே இன்னொரு வீடியோ ஃபைலும் வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் சேண்ட்லரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு பர்சனல் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கிறாங்க வீடியோ ஃபார்மேட்டில். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பசங்க நான் எல்லாருமே இங்கே சேஃப் தான், இந்த மெசேஜை நீ பார்ப்பன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசி சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க. இதை பார்த்தோன்னே கேப்டன் சேண்ட்லர் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு, ஒரு ஃபேமிலியை மிஸ் பண்ணுறாரு. இது நடந்த அப்புறம் கேப்டன் சேண்ட்லர் நேராக ஷிப்பில் இருக்கிற லேபுக்கு போகிறாரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்காட் வந்துட்டு வேக்சின் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போயிட்டு டைரெக்டாக இந்த ஷிப்லேயே உன்னால் இந்த வேக்சின் தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் ஆனால் டாக்டர் ஸ்காட் வந்துட்டு இது வந்து ஒரு டெம்பரரியான லேபு, இதுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கேப்டன் சேண்ட்லர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை தவிர வேறு வழி கிடையாது, நம்மக்கிட்ட வந்துட்டு இப்போ எந்த ஒரு பேக்கப்பும் கிடையாது, கவர்மெண்ட்டும் கிடையாது, நம்ம போகிற பயோ லேபும் அதுவும் இப்போ கிடையாது, அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன் சேண்ட்லரும் எக்ஸோவும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறாங்க. நம்ம வீட்டிலேருந்தும் எந்த சிக்னலும் வரல, நம்ம யூஎஸ்லேருந்து எந்த சிக்னலும் வரல, எந்த ஒரு ரேடியோ டவரும் இப்போ ஆக்டிவாக இல்லைன்னு நினைக்கிறேன், நம்ம யாரு கூடவும் கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸோவை கன்வின்ஸ் பண்ணுறாரு. உடனே நம்ம கேப்டன் சேண்ட்லர் டெக்குக்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, கப்பலை நேராக கடலுக்குள்ளே விடுங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டீம் மெம்பருக்கு எல்லாருக்குமே ஷாக். ஏன்னா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறோன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் கேப்டன் சேண்ட்லர் இந்த மாதிரி சொன்னோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. கேப்டன் சொன்னால் வேறு வழி இல்லையே, சரின்னு சொல்லிட்டு டீமும் அதுக்கேற்ற மாதிரி கப்பலில் நடுக்கடலில் விடுறாங்க திருப்பியும்.
கேப்டன் சாண்ட்லர் இப்பதான் க்ரூ மெம்பர்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்றாரு. என்னதுன்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து டோட்டலா காலி, எந்த வித கம்யூனிகேஷனும் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருந்து இல்ல, வீட்டுக்கு போற பிளானும் இப்போ டிராப். நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் டாக்டர் ஸ்காட்டுக்கு இந்த ஷிப்பை விட்டா வேற நல்ல இடம், சேஃபான இடம் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்ம தான் டாக்டர் ஸ்காட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்மளோட டியூட்டி அதுதான். நம்ம எதுக்காக இந்த கடலுக்குள்ள வந்தோம்? ஒரு மிஸ்ஸைல டெஸ்ட் பண்றதுக்கு. ஆனா இப்ப அது கிடையாது. நம்மளோட பிரைமரி மிஷன் பாத்தீங்கன்னா, நம்ம உலகத்த காப்பாத்தணும், இந்த வேக்சினை கண்டுபிடிக்கணும் அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் சென்டிமெண்டா பேசுறாரு. டீமை வந்து மோட்டிவேட் பண்றாரு. உடனே எல்லாரும் கேப்டனுக்கு ஒரு சல்யூட் அடிச்சுட்டு அவர் சொன்னதே வேத வாக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க. இது நடந்து முடிஞ்ச அப்புறம் நம்ம டாக்டர் ஸ்காட்டோட அசிஸ்டன்ட் இருக்காரு பாத்தீங்களா, அவர் வந்து சீக்கிரட்டா யாரோ சேட்டலைட் போன்ல ரஷ்யன்ல பேசிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பேசுறாரு, யாருக்கிட்ட பேசுறாரு, ஏன் இவர் ரஷ்யன்ல பேசுறாருன்றத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சி இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த மூவிஸ் வெப் சீரிஸ் வேணுன்றது மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. தேங்க்யூ, பாய்.